ஆனா அவர் வர்றதுக்கு அவர் நியமித்து வச்சிருக்கிறாருங்க. பரிசுத்த ஆவியானவர் மெய்யான சாட்சி. நம்மை குறித்து பிதாவிடத்திலே சாட்சி கொடுக்கிறோம். யார்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வாசித்திருக்கிறோம். யார் மூவர் சாட்சி கொடுக்கிறாங்க? யாரு? பூமியிலே மூவர், பிதாவிடத்திலே மூவர். யாருங்க? பிதாவிடத்திலே யாரு? பூமியிலே ஜலம், ரத்தம். சொல்லுங்க. ஜலம். சரி, வசனத்தை எடுங்க. பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் வசனம் சொல்றாய். 1 யோவான் 5ஆவது அதிகாரம் 7-8 வசனம். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. 7-8. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, வார்த்தை யாரு? குமாரன், பரிசுத்த ஆவி. பூலோகத்திலே இவர் மூவரும், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்கள், இவர் இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். 3 கடவுள் இல்ல, மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூமி பூலோகத்திலே சாட்சி எடுக்கிறவர் 3. 1 ஆவி, ஜலம், ரத்தம். முதலாவது நீங்க ரத்தத்தால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட உங்களை குறித்து இயேசுவின் ரத்தம் சாட்சி கொடுக்கணுங்க. என்றா ஆபேலின் ரத்தம், அண்ணே காயின் கொலை செஞ்சுட்டான் இல்லையா ஆபேல் தன் தம்பிய, அவன் ரத்தம் தேவனை நோக்கி, ஆண்டவரே காயின் என்னை கொண்டு போட்டாப்பா, காயின் என்னை கொண்டு போட்டாப்பா, அவனை நீ நியாயம் சாதிக்கணும் ஆண்டவரே கேட்கிறார்ல. எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம், அங்கே இயேசு கிறிஸ்துவின் நன்மையானவர்களை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திடத்துக்கு வந்து சேர்ந்தீர்களே. ஆபேலின் ரத்தம் சாரன் காயினை நியாயம் சாதிக்கும் சொல்லி அங்கே பிதாவிடத்தை கேட்கிறார். உடனே அந்த ஆபேலுடைய ரத்தம் கூப்பிட்ட இதற்கு செவி கொடுத்த அன்பு பிதா வந்தாரு, நியாயம் விசாரிச்சாரு. காயினை 7 வழி உண்மையில் சுமர், உனக்கு சுமர் உன்னிமித்தமாய் பூமி சகலம் சாதிக்கப்பட்டு இருக்கும். காய் நிமித்தமாய் இப்போ இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன செய்து வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, 22 வசனத்தை வாசிங்களேன். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம 24ஆம் வசனத்தை வாசிங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நன்மையான பேசுங்க. என்ன பேசும்? நீ பாவரிக்க செய்து ஏசப்பா மன்னிக்கும் போது இயேசு ரத்தம் உங்களை மன்னிக்குது பாருங்களேன். அந்த ரத்தம் உங்களை மன்னிச்சுட்டுங்க. ஏசப்பா கிட்ட, ஏசப்பா அன்பு பிதாவா, ஏசப்பா இவங்க அறிக்கை செஞ்சாங்க, ரத்தமாய் நான் இவங்களை மன்னிச்சுட்டு ஏசப்பா. யாருக்கு சாட்சி கொடுக்கும் அந்த ரத்தம்? நன்மையானவைகளை பேசுற ரத்தம் இயேசு ரத்தம். ஆபேல் ரத்தம் நியாயத்திற்பை கொடுமை பேசின ரத்தம். இயேசுவின் ரத்தம் தன்னிடத்துல வந்து பாவத்தை அறிக்கை செய்து என்னை மன்னியும் ஆண்டவர் என்று அறிக்கை செய்து விட்டு விடுகிறானே, அவனை குறித்த ரத்தம் சாட்சி கொடுக்கும். நன்மையான ஏசப்பாடு பேசுற ரத்தம். ஆண்டவரே ரத்தமாய் என்ன இந்த ஊழியக்காரர் தெளித்தார் ஆண்டவரே, இவர் பாவரிக்க செய்தாரு, உடைய ரத்தம் தெளிக்கப்பட்டது ஆண்டவரே, இந்த ஊழியர் ரத்தத்தை தெளித்த வேலையில ரத்தம் பாவத்தை மன்னித்தது ஏசப்பா என்று ரத்தம் சாட்சி கொடுக்கும். அடுத்தாப்புல ஜலம். இப்படி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட இயேசுவின் ரத்தம் சாட்சி கொடுக்கப்பட்ட அந்த ஆத்துமா மெய்யாகவே இவருடைய பாவத்தை இயேசுவின் ரத்தம் மன்னிச்சிடுச்சு என்று ரத்தத்தால், இயேசு ரத்தத்தால் சாட்சி கொடுக்கப்பட்டவங்க இவனுடைய பழைய பாவ மனுஷன்
செத்துட்டான் என்பதற்கு திருஷ்டாந்தமாய் ஞானத்தினால் சாணமன பழைய இருள் நீங்க வெளிச்சானுக்குள்ள ஆட்கொள்ளன்னு பாருங்களேன். அதனால தண்ணீர்ல அவன் மூழ்கிறான், பின்னாடி மூழ்கிறான். செத்தவங்களை மல்லாக்கு சுதான் குளியல மூடுவாங்க, சில இடங்கள்ல அப்படியே உட்கார சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய் ஞான சாணம், தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். செத்தவனை உட்கார வச்சு மண்ணை போட்டு மூடுவாங்க, சிலருக்கு தெளிக்கிறாங்க. அதான் அறவே காடுங்க. சாத்தான் சத்தியத்தை தெரிஞ்ச பிறகு உடங்க ஏன் அப்படி மாறுத்தரமான சில நடைமுறைகளை அவன் சாத்தான் ஊடுருவ வச்சுறான்னு சொன்னா, இவங்களை எப்படியாவது ஏசப்பாடைய நியமத்தை பின்பற்றினாலும் கூட பூர்ணமடைய விடாதபடி இவளை தடுக்கணும். முடிகிறவன் தான் பரிசுத்தம் அடைய முடியும். ஏசு ரத்தத்தால் முற்றிலுமாக கழுவப்பட்டவனை குறித்துதான் ஏசு ரத்த சாட்சி கொடுக்கும் பிதாவிடத்துல. அப்படி கொடுக்கப்பட்டவங்க உண்மையா சாகுறாங்க, மரித்தாங்க. ஆவிக்குறா மரணம். அந்த மரித்த மனுஷனை தண்ணீர்ல முக்கணும்னா அவன் செத்து போனவன முன்னாடி முக்க முடியாது, உட்கார வைக்க முடியாது, பின்னாடி அடக்கம் செய்யணும். அதை குறித்து ஜலம் ஞானஸ்நானம் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். 5:8 பூலோகத்திலே சாட்சி எடுக்கிறேன் 3:1 ஆவி, ஜலம், ரத்தம். ரத்தம் உன்னை மன்னி, முதலாவது ரத்தம் பாவத்தை மன்னிக்குது. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நீ எடுத்த ஞானத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு இருளில் இருந்து பிரகாசிக்கிற வெளிச்சத்திற்கு மீட்கப்பட்டதை குறித்த சாட்சி நீ எடுக்கிற ஞானஸ்நானம் பிதாவிடத்துக்கு கொடுக்கணும். நீ அறவேக்காடா மரிச்ச ஞானஸ்நானம் கொடுக்கிற அந்த ஊழியக்காரர் அறவேக்காடா இருந்தா அவன் இருக்கிற ஆவிதான் இறங்க. நல்லா ஆவிக்குரிய மண்டலம் தெரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலர் சொல்கிறார், தீமையை பார்த்து நீ ஒருவனின் தலையிலும் சடுதியாய் கை வைத்து விடாதே. ஏன் தெரியுங்களா? தீமோத்தேயு வாலிபன், அப்போஸ்தலன் தான், ஆனா வாலிபன். மகான் பவுலடியாரை சொல்கிறார், நான் செய்ய விரும்புகிறி செய்ய ஆவி செய்ய விரும்புகிறி செய்ய விடாது மாம்சம் போராடுகிறது, மாம்சம் செய்ய விரும்புகிறி செய்ய விடாது ஆவி போராடுகிறார். இவ்விதமாய் எந்நேரமும் நெருக்கப்படுகிறேன் சொல்றார். அந்த அப்போஸ்தலனாய் மகானுடைய நிலையை அப்படி என்றால், வாலிபனாய் தீமோத்தேயுவே நீ ஒருவன் மேல் சரி அவன் கையை வையாது. ஏனென்றால் அவனுக்கு மாம்சம் வாலிபத்துவம் கிரியை செய்யும். அப்போஸ்தலன் வாலிபத்துவம் கிரியை செய்யும், உலகின் சிநேகமாம் கிரியை செய்யும். நீ கை வச்சினா உன்னில் இருக்கிற ஆவிதான் நீ யார் தலை கைச்சு ஜெபிக்கிறியோ அவங்களை இறங்கும். அப்ப உன்னில் இருக்கிற உலகம், மாமிசம், பிசாசு, பாவம், மரணம், பாதாளம், இந்த 6 உனக்குள்ள இருக்கு இல்லையா? ஆனா நீ ஊழியக்காரன் தான். பணாச, உலக சிநேகம், தேசித்தனம், பொறுமையின் ஆவி, பொறாமையின் ஆவி, புறங்கூறுதல், இத்தனையை வச்சுக்கிட்டு ஊழியக்கார வேஷம் போட்டுட்டு கை வச்சினா இந்த 6 ஆவிகள் அவன் அந்த ஆத்மாவில் இறங்கும். நீங்கிட்ட அந்த ஆத்மாவிக்கு நரகத்துக்கு போக வைக்கிற. அதனால சடிதியா கை வைக்காதே. ஆவிக்குரிய மண்டலமே, பரிசுத்த புதிய மணவாட்டி சபையே, மணவாட்டி சபையிலும் 5 ஊழியத்தில் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, மேய்ப்பர், போதகர், இந்த நிலைக்குட்பட்டவங்க தான் கைவிட்டு ஜெபிக்க ஆவியான அனுமதிக்கிறார். மூப்பர்கள் கைவிட்டு ஜெபிக்க ஆவியான அனுமதிப்பது இல்லை. என்ன அவங்க இன்னும் மூப்பர்களா தான் எழுதப்பட்டதா இருக்கிறாங்க. அவங்க இன்னும் பாவத்தை முற்றிலும் ஜெயித்தார்கள் என்று ஆவியான சாட்சி கொடுத்து விட்டா சந்தோஷம் தான். மணவாடி சபையில் சில பிரான்ச்சுகளுக்கு ஊழியரை அனுப்புறோம்னால் சொல்லித்தான் அனுப்புவார். தலை கை செஞ்சு வச்சிடாத, இன்ன காரியத்துக்காக ஜபம். வம்பு பண்ணாங்கன்னா இப்படி ஜபம், சாச வரட்டாத, உன்னை அட்டாக் பண்ணும். சபையில் அப்படி சில ஊழியர்கள் அட்டாக் ஆனாங்க. ஒரு ஆய்வு பிடிச்சவங்க வம்பண்ணி எனக்கு ஜோமனையா ஜெபிச்ச மாத்திரத்தை இவருடைய 2 கையும் ஒடிஞ்சு போருமான வழிங்க.
அங்க போன் பண்ணார், ஏன் பிரதர் நிஜமா நீ அவர் சொன்னார் தானே, ஏன் இப்படி பண்ணீங்க? மறுபடியும் பாவரிக்க செய்து இங்க போன் மேல் ஜெபித்த பிறகு ராஜா விடல் கொடுத்தார். ஊழியத்தின் தன்மை இப்படி இருக்க அருமையான ஆவிக்குற மண்டலமே, பரிசுத்த புதிய மனவாடி சபையே, நீ நித்தித்து போக வேண்டும் என்றால் முதலாவது நீ உண்மையாக நீ பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாய் என்பதற்கு இயேசுவின் ரத்தம் உன்னை குறிப்பிட்டு சாட்சி கொடுக்கணும். இரண்டாவது, பாவ நீக்கப்பட்ட நீ அஞ்ஞானம் அழிந்து மெய்ஞான உனக்குள் சுடரொளியாக உன்னை நிரப்பி அவருடைய ஒளிக்குள்ளான ஒரு சுத்தவனான தகுதி அடைய பழைய பாவம் அடக்கம் செய்யப்படணும். ரோமர்கள் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் ஆண்டவர் விளக்கம் கொடுக்கிற ஆவியானவர், நீங்கள் அவரோடு கூட மரித்தது உண்டான அவரோடு கூட எழுந்து முறிப்பீர்களே. கொலோசியர் 3 வாசிக்கிறோம். அப்படியே ரத்தம் எவர்களை குறித்து நற்சாட்சி கொடுக்குதோ பிதாவிட்ட ஏசப்பட்ட, அவங்க பழைய மனுஷன் அடக்கம் செய்யப்பட ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிற பொழுது அந்த தண்ணீர் சாட்சி கொடுக்க. அப்ப சொல்றாங்க இல்லையா, நீங்கள் அமைதலாக இருந்தால் இங்க இருக்கிற கல்விகளை எனக்கு கூப்பிட்டு சொல்றாருல, நீங்க பெற்ற அந்த தண்ணீர் ஜலம் உங்களுக்கு ஒரு சாட்சி கொடுக்கணும். ஆண்டவரே, ஜலத்துக்கு உயிரில்லை நினைக்கிறீங்களா? தண்ணிக்கு இறையாதே, அமைதலாயிரு. சொன்ன வேலையிலே கடல் காற்று அமைதலாயிருந்தது தானே. சிவந்த சமுத்திரம் ஆழி 2ஆய் பிளந்தது, யோர்தான் 2ஆய் பிளந்தது. துதியின் சத்தத்தை கேட்ட எரிகோ கோட்டை இடிஞ்சுளும் செய்யா. அதான் சொல்றாரு, நீங்கள் சும்மா இருந்தால் கல்விகளை எனக்கு கூப்பிடும். அப்போ நீ எடுக்கிற ஞானஸ்நானம் அந்த ஜலம் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். அடுத்த அற்பட ஜலத்தினால் ஞானம் பெற்ற நீங்க பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம், அந்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு சாட்சி கொடுக்க. ஆண்டவரே, இவன் நம்ம பிள்ளைதான்ப்பா, இவன் நம்முடைய பிள்ளைதான்ப்பா, இவங்க பக்க வழியா உடல வலது இடது ஒரு சாயலப்பா, இவங்க ஆவிக்குரிய கனி கொடுக்கிறவா தான்ப்பா, மாம்சத்தின் கிரிகள் இவங்கள்ட்ட இல்லப்பா என்று உங்களை அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கணும். பூமியிலே சாட்சி கொடுக்கிற 3, 1 பரிசுத்த ஆவியானவர், 2 நீங்கள் எடுத்த ஞானஸ்நானம் அல்லது ஜலம் தண்ணீர், 3 இயேசுவின் ரத்தம், 3 பூமியிலிருந்து உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும். இந்த சாட்சியை ஏற்றுக்கொண்டு இந்த 3ஐயும் ஒன்றாக்கி நம்மை ஆயத்தப்படுத்தினவர் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். அதனால பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படை 21:16 சொல்றாரு, ஆவியானவரோடு நான் மனவாட்டி சேர்ந்து, மனவாட்டியோடு ஆவியானவர் சேர்ந்து 2 பேர் ஒன்றா. ஏன்னா 2 பேர் ஒரே கேட்டகரி வந்துட்டாங்க இல்லையா. ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயல் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் தரிசிப்பினால் ஒப்பாய் இருப்போம். ஆக மனவாட்டியில் உள்ள இந்த மகான்களும் இவர்களை ஆயத்தப்படுத்தின ரத்தம், ஜலம், அதாவது ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவி, இந்த 3ம் இயக்கி பூர்ண ரூபவதிகளாய் பழுதொன்றும் இல்லாத நமக்கு முன் மகிமை அடைந்த சபையா நிறுத்தினாரே பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் ஓடு மனவாட்டி தனியா இல்ல, 2 ஒன்றாயிட்டாங்க. மனவாட்டி ஒரு சைடுல, ஆவி அல்ல, 2 ஒன்றாயிட்டாங்க. ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அவர் இருக்கிறவர். அவர் எப்படி வர்றாரு? அன்மோதிமோகளுடைய புறப்படுதல். அவர் சூரியனை, நீதி சூரியனை போல. இவளை எப்படி இருக்கிறா? அன்மோதியம் உதிக்கிறவள் யார்? 2 பேர் ஒரே ஆவிக்குரிய உன்னத நிலை இருக்கிறபடினாலே 2 பேரும் ஆவியும் எழுதுறாரு, ஆவியும் மனவாட்டி என்று சொல்லுகிறார். 2 ஒன்றாகிறாங்க. 2 பேர் சத்தம் ஒன்றுதான். வா என்று கூப்பிடுகிற பொழுது மணவாளன் அருணோதயம் போல் புறப்பட்டு வருகிறார்.